ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்றைக்கு முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிராக தொடரப்பட்ட பொதுநல வழக்குகள், ஒரு வழக்கு திராவிட முன்னேற்ற கழக லீகல் விங் செக்ரட்டரி ஆலந்தூர் பாரதி தொடுத்த வழக்கு, மற்றொரு வழக்கு அறப்போர் இயக்கம் தொடுத்த வழக்கு. இந்த வழக்குகள் எல்லாம் முடித்து வைத்து ஒரு காலக்கெடுவுக்குள்ள இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்பு இயக்குநரகத்துக்கு டைரக்டரேட்டுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்து இருக்கிறது. இப்போ என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, இவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது டெண்டரில் நிறைய ஊழல் பண்ணிட்டார்னு புகார்கள்லாம் கொண்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் அன்றைய எதிர்கட்சி தலைவரும் இன்றைய தமிழக முதல்வரும் ஆகிய ஹானரபிள் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு குழு போய் கவர்னரை பார்த்து மீட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆலந்தூர் பாரதி அவர்களும் லஞ்ச ஒழிப்புத்துறை டைரக்டரேட்டுக்கு இயக்குநரகத்துக்கு கொடுக்குறாங்க. ஆக்ஷன் இல்லாததுனால புதுநல வழக்காக தாக்கல் பண்ணுறாங்க. அந்த வழக்கில் நோட்டீஸ் ஆர்டர் ஆகுது. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தமிழக முதல்வர், இவர் உள்ளாட்சித்துறை பவர் ஆஃப் மினிஸ்டர். அதனால் நாங்கள் விசாரணை நடத்தினோம். அதில் ஒன்றும் பிரமா பேசி ஒன்றும் மேல் விட்டு ஆகலை. நல்லா கேட்டுங்க. அதனால் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை, நாங்கள் அந்த வழக்கை அந்த புகாரை முடிச்சிட்டோம் அப்படின்னு கொண்டு கொடுக்குறாங்க. அது அப்படியே பெண்டிங்கில் இருந்துட்டு. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குது. இவங்க அதை சேலஞ்சு பிஏயில் ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் என்ற மற்ற ஐபிசி செக்ஷனில் ரைடு நடக்குது. ஏகப்பட்ட கிலோ கணக்கில் தங்கம், வெள்ளி, நகைகள், சொத்து, ஏகப்பட்ட பல கோடி மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? விஎன்டிசி டைரக்டரேட். இப்போ இன்றைக்கி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது நாங்கள் எஃப்ஐஆர் இஷ்யூ பண்ணிட்டோம். விசாரணை நடந்துட்டு வருது. அதனால் இந்த வழக்கை மேற்கொண்டு நடத்த வேண்டியதில்லை அப்படின்னு அவங்க சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதை ஆனரபிள் முதல் அமர்வு சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு, சரி எஃப்ஐஆர் இஷ்யூ பண்ணிட்டீங்க, விசாரணை நடத்துனீங்க, ஃபைனல் ரிப்போர்ட்டை ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள தாக்கல் பண்ணுங்கன்னு உத்தரவு டிவிஏசிக்கு பிறப்பித்திருக்கிறார்கள். என்ன ஒரு பெரிய கான்ட்ராவர்சின்னா, ஊடகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாலையும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லி உத்தரவு. அப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண உத்தரவு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுமா, பிறப்பிக்க பண்ண முடியுமா? இறுதி அறிக்கை நான் என்ன, சார்ஜ் ஷீட் நான், இந்த மாதிரி குழப்பங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. நார்மலாக ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, எஃப்ஐஆர் இஸ் நாட் தி என்சைக்ளோபீடியா. ஒரு இது ஒரு முகாந்திரம் இருக்கோ இல்லையோ ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணிடுறாங்க. அப்போ அடுத்த கேள்வி கேட்பீங்க, ஏங்க வக்கீலுங்க எஃப்ஐஆரை பதிவு பண்ணிட்டு அது என்சைக்ளோபீடியான்னு சொல்கிறீங்க வக்கீல், ஆனால் எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி தானே அரெஸ்டே பண்ணுறாங்க. தலைமுறை போனால் ஏபி போடுறோம், அப்புறம் எஃப்ஐஆர் ஒன்றும் இல்லைன்றீங்க. கரெக்டு தான், வாசவன் தான். அந்த எஃப்ஐஆரில் உங்களுக்கு கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன், அவரை கஸ்டடி எடுத்து விசாரித்து தான் ஆகணும் அப்படின்னா தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் எல்லா எஃப்ஐஆர்லேயும் சாமானிய மக்கள் அப்படின்னா அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில், அதாவது அப்ரஹெண்டிங் அரெஸ்ட் அப்படின்னு 438 குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் நீங்கள் அட்வான்ஸ் பெயில் முன்ஜாமீன் தாக்கல் பண்ணால் கூட நிலுவையில் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஷெல் நாட் பி அரெஸ்டடுங்கிற அந்த என்ட்ரி ஆர்டர் இல்லைன்னா பெரிய மனுஷங்க விவிஐபின்னு விட்டுருவான். அதான் நடந்துட்டுருக்கு. அது நீ கேட்குற கேள்வி கரெக்டு தாங்க.
இப்போ இவருக்கு ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணால் தான் வந்து ஆர்டர் வந்து நார்மலாக பிறப்பிக்க முடியும். ஏன்னா அந்த எஃப்ஐஆரை வந்து பேஸ் பண்ணி விசாரிக்கும் பொழுது அதில் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, அந்த புகாரில் உண்மைத்தன்மை இல்லை, இல்லை அதில் வந்து மெட்டீரியல்ஸ் இல்லை, சாட்சியங்கள் இல்லை, சொல்லப்பட்ட அந்த புகார் வச்சு சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியல, அவரை வந்து குற்றமற்றவரா குற்றவாளியா அப்படின்னு எங்களால் எடை போட முடியல, இது பொய் புகாராக இருக்கலாம் அப்படின்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், பொருண்மை பிழைன்னு அதை முடிச்சிடுவாங்க. ஃபர்தர் ஆக்ஷனில் தேவையில்லை, மேல் நடவடிக்கை தேவையில்லைன்னு கூட எஃப்ஐடி பண்ணுவாங்க. இல்லை சட்டப்பிழை அப்படின்னா மிஸ்டேக் ஆஃப் லா அப்படின்னு பண்ணுவாங்க. இல்லைன்னா ஆர்சிஎஸ், இதில் வந்து சோல எந்த விதமான பிரமாபேசியும் கிடையாது, இல்லை உண்மைத்தன்மை கிடையாது அப்படின்னு ஆர்சிஎஸ்ஸும் பண்ணுவோம், ரெஃபர்டு சார்ஜ். இல்லை இதில் சாட்சியங்கள்லாம் இருக்குது, எஃப்ஐஆரில் வந்து அதாவது இன்ஃபர்மெண்ட், அந்த இன்ஃபர்மெண்ட் வந்து கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட், டிஃபேக்டிவ் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த புகாரில் அது வந்து நாங்கள் விசாரிக்கும் போது அதில் வந்து இன்கிரிமினேட்டிங் ஆவணங்கள் கிடைச்சது, சாட்சியங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த இன்ஃபர்மெண்ட் அதில் வந்து உண்மைத்தன்மை இருக்கிறது, அதில் வந்து முகாந்திரம் இருக்குது, சப்ஸ்டன்ஸ் இருக்குது அதில் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்கன்னா அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவோம். அது அந்தந்த அரசு வழக்கறிஞருக்கு பேபிபிமாங்க, அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், டிஸ்ட்ரிக்ட்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஸ்டேட்னா பப்ளிக் ஸ்டேட், அதே மாதிரி விஎன்டிசி அப்படின்னு எடுத்திங்கன்னா அடிஷனல் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன், இல்லை ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஏதோ ஒரு அரசு வழக்கறிஞர்கிட்ட அப்ரூவல் வாங்கணுங்க. அவர் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் சார்ஜ் ஷீட்டை லே பண்ண முடியும். 173(1) 154(1) எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, 173(1) கூவிசாவில் நீங்கள் லே பண்ண முடியும். அதை அந்த மேஜிஸ்ட்ரேட்டோ அந்த நீதிபதியோ அவர் வந்து அதை எடுத்து எல்லாம் ரீட் பண்ணி பெருஸ் பண்ணி மெட்டீரியல்லாம் இருக்கா, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவதற்கு உண்டான முகாந்திரங்கள்லாம் அதில் இருக்கா, ஏன்னா சார்ஜை ஃப்ரேம் பண்ணுறது சம்மந்தமாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, முன்தீர்ப்பு இருக்குது, அதெல்லாம் மேல் அவுட் ஆகுதான்னு அவர் பார்க்கணுங்க. ஆனால் யாரும் பார்க்குறது இல்லைங்க. லே பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை அப்ரூவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்பர் பண்ணிடுறாங்க. அது உங்களுக்கு 3 இயர்ஸ்க்குள்ளன்னா அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே அங்கேயே வந்து அதை எஸ்சிசியாகவும் நடத்துவாங்க, சிசியாகவும் நடத்துவாங்க, சம்மரி ட்ரையல் கேஸாகவும் நடத்தலாம், கேலண்டர் கேஸாகவும் நடத்தலாம். அந்த 7 இயர்ஸ்க்கு மேலே தண்டனை பெறக்கூடிய குற்றமாக இருந்தால் அது எஸ்சியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க, செஷன்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி அதை ஃபாஸ்ட் ட்ராக்னு கொண்டு போகலாம், இல்லை அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிலையும் கொண்டு போகலாம், இல்லை செஷன்ஸ் ஜட்ஜி அவங்களையும் நடத்தலாம். அது கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் நடத்தக்கூடிய வழக்கில் அவர் நடத்துவார், இல்லைன்னா கமிட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் இருக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னா மேட்ரு என்னென்னா, மேட்ரு ஆஃப் கான்ட்ராவர்சி எஸ்பி வேலுமணி மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவதற்கு ஆனரபிள் ஹைகோர்ட் உத்தரவிட்டதா, இல்லை இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ண உத்தரவிட்டதா? இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ண மட்டும்தான் உத்தரவிட முடியும். இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டி இருந்தால் ஐஓ தான், அவர் தான் விசாரணை நடத்தி அந்த அந்த இன்ஃபர்மெண்ட்டில் இருக்கிற அந்த கம்ப்ளைண்டில் இருக்கிற சங்கதிகள்லாம் வந்து உண்மை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தால் தான் அவர் கில்ட்டின்னு கொண்டு வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ண முடியும். ஸோ ஃபைனல் ரிப்போர்ட் அப்படின்னா இறுதி அறிக்கை, சார்ஜ் ஷீட்னா குற்றப்பத்திரிகை. இது ரெண்டுக்கும் அந்த வித்தியாசங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ அடுத்தது என்னென்னா, சார்ஜ் ஷீட்டு போட சொல்லி உத்தரவு போட முடியுமா அப்படின்னா, நார்மலாக
உங்களுக்கு 482 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி நம்ம நிறைய மனுக்களை தாக்கல் பண்ணுவோம் ஹானரபிள் ஹைகோர்ட்டில். அங்கே வந்து டைரக்ட் தி ரெஸ்பாண்டன்ட் போலீஸ் டு ஃபைல் த ஃபைனல் ரிப்போர்ட் இன் கிரைம் நம்பர் so and so dated pending on the file of respondent police. அதுதான் நார்மலாக ஃபைனல் ரிப்போர்ட் தான், இறுதி அறிக்கை தான் சொல்ல முடியும். அந்த இறுதி அறிக்கை எப்படினாலும் இருக்கலாம், க்ளோஸும் பண்ணலாம், க்ளோஷர் ரிப்போர்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அது இல்லை, அதை ப்ரொசீட் பண்ணி குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணலாம். இவர் வந்து குற்றம் இழைத்திருக்கிறார், ஹென்ஸ் த சார்ஜ், he has committed the offense, he ends the charge அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் இப்போ எஸ்வி வேலுமணி மேலே இறுதி அறிக்கை அந்த வழக்கில் அந்த கிரைமில் தாக்கல் பண்ண சொல்லி உத்தரவிட்டதாக தெரிய வருகிறது. இதில் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா எல்லாருமே, அப்போ 41 சம்மன் அனுப்பிச்சு விசாரிக்கலாம், 41A அப்புறம் அமெண்ட்மெண்ட்டில், அதாவது எஃப்ஐஆருக்கு முன்னாடி ஒரு என்கொயரின்னு ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த என்கொயரியும் போது அரெஸ்ட் பண்ணிடுவாங்கிறதுனால தான் நம்ம முன்ஜாமீனுக்கு போகிறோம் கிளைண்ட்ஸுக்கு. அப்போ பிஃபோர் என்கொயரிக்கு முன்னாடி ஒரு 41 சம்மன் அனுப்பிச்சு விசாரிக்கிறதுக்கு உத்தரவிடலாம். 41 சம்மனில் போலீஸ் வந்து அந்த கம்ப்ளைண்ட் மேலே விசாரிக்கலாம். அவர் ஒன்று அதை அந்த கம்ப்ளைண்ட்டை ஒரு முடிவு கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணணும், இல்லை எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த எஸ்பி வேலுமணி வழக்கு எடுத்திங்கன்னா எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆச்சு. ஸோ 41 சம்மன் அப்படிங்கிறது அங்கே கொஷின் ரைஸ் ஆகாது அக்கார்டிங் டு மை கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடென்ஷியல் நாலேஜ். ஆனால் இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்க சம்மன் அழைச்சி வரவழைக்கலாம் வர. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியலையே, இப்போ தான் பிகின் ஆகிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஆசன்மெண்ட் ரெக்வயர் ஆகும்போது கால் பண்ணலாம். அதை வந்து நம்ம காலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி அதில் ஏதாவது உங்களுக்கு கிரீவன்ஸ்னா சம்மன் எடுத்துகிட்டு ஹைகோர்ட்டுக்கு வர வேண்டியது, அவர் கூட்டு விசாரிக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க ஃபைனல் ரிப்போர்ட்டு இறுதி அறிக்கையை தான் தாக்கல் பண்ணுவாங்க. ஆனால் கொடநாடு வழக்கில் வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்து 313 கொஸ்டின், அதாவது வந்து ட்ரையலே முடிவுக்கு ஒரு நிலையில் கூட வந்து விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஆர்டரையும் ஆனரபிள் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு அனுபவரவி கேஸில் பிறப்பித்தாங்க. அதை எடுத்துகிட்டு அவர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்சு பண்ணாங்க. ஆனால் ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் அப்பீல்ட் ஆயிடுச்சு. அதில் இந்த கான்ட்ராவர்சியும் இருக்குது. அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு சம்மன் அனுப்பிச்சு விசாரிக்கலாமான்னா இந்த கொடநாடு வழக்கில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய கான்ட்ராவர்சி. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பெரிய ஒரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, நார்மலாக வந்து உங்களுக்கு இந்த ஹானரபிள் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா டிஸ்ப்ரப்போர்ஷனேட் சசிகலா வழக்கிலெல்லாம் 200 CRPC 191B அதுக்கப்புறம் 2 with 156 சப் கிளாஸ் 3 இந்த ப்ரைவேட் கம்பெனியில் தான் போவாங்க. அப்போ ப்ரைவேட் கம்பெனியில் போய் தான் சுப்பிரமணிய சாமி ஒரு சாதாரண ப்ரைவேட் கம்பெனி 200 CRPC 2 with 191B 2 with 156 சப் கிளாஸில் போய் அதில் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகி எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டுங்கிறது பெரிய வெப்பன்கிறது சுப்பிரமணிய சாமி ஜெயலலிதா ஹானரபிள் ஃபார்மர் சிஎம் கேஸ் நிரூபிச்சிட்டார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொதுநல வழக்கில் வர்றாங்க 226. இப்போ கேள்வி என்ன எழுதுன்னா 226 ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கு உத்தரவிட முடியுமா? நாமளும் 482 CRPC தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னா
நீங்கள் 482 சிஆர்பிசியில் தான் போக முடியும். இன்ஹெரண்ட் பவர்ஸ் நானே பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 600 to 700 இன் பிட்வீன் 482 சிஆர்பிசியில் தான் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் வாங்கியிருக்கேன் ஃப்ரம் வேரியஸ் ஹானரபிள் ஹைகோர்ட்ஸ். ஃப்ரம் மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 400 to 500 கேசஸில் 482 சிஆர்பிசியில் தான் ஆர்டர்ஸ் ஃபார் மை கிளைண்ட்ஸுக்கு நான் வாங்கியிருக்கேன். 226 எங்கே வாங்கிட்டேன்னா கேரளா ஹைகோர்ட்டில் டெல்லியில் வாங்கியிருக்கேன். இப்போ 226 நார்மலாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ரிப்போர்ட் சம்மந்தமான கேசஸ் எல்லாம் வந்து நார்மலாக என்டர்டெயின் பண்ணுறது இல்லை. ஏன்னா இங்கே ரிட்டுன்னா ஒரு ரிட்டு மட்டும்தான் இருந்தது. பிரசன்ட் ஆனரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் இங்கே ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும்போது தான் WP சிவில் WP கிரிமினல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்லேயே மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போ கிரிமினல் சிஆர்பி சம்மந்தப்பட்டது கிரிமினலாக போயிடுதுங்க. இப்போ கிரிமினலாக போனால் என்ன நமக்கு பாதிப்பு அப்படிங்கிறது என்னென்னா, நார்மலாக WPனா ஜென்ரல் மிஸ்செலேனியஸ் ஹானரபிள் போர்ட்ஃபோலியோ பெஞ்சுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கிரிமினல் அப்படின்னா சிஆர்பிசி இன்வால்வ் ஆகிற பெட்டிஷன்ஸ்னா ஹானரபிள் 482 சிஆர்பிசி போர்ட்ஃபோலியோ ஹானரபிள் போர்ட்ஃபோலியோ பெஞ்சுக்கு தான் அதை போஸ்ட் பண்ணுறாங்க. சிவில் WPனா நீங்கள் இன்ட்ரா கோர்ட் அப்பீல்னு ஒன்று இங்கே போகலாம், ரிட் அப்பீலுக்கு போக முடியும், 15 ஆஃப் லெட்டர் ஆஃப் பேட்டன்ட் ஆக்டில் போக முடியும். ஆனால் WP கிரிமினல் அப்படின்னா இன்டர் கோர்ட் அப்பீல் தான் போக முடியும், சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் போக முடியும். 362 சிஆர்பிசி எங்கள் பார் ஆகிடுது. இது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக். இப்போ கூட ஒன் ஆஃப் மை கிளைண்ட் அட் மூவ்டு, நான் சொன்ன வட்ட இது கிரிமினல் ரிட்டுங்க, நீங்கள் SLP தான் போகணும். ஆனால் அவர் வந்து அது ஒரு 9,000 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. ஹானரபிள் ஜஸ்டிஸஸ் தேர் லார்ட்ஷிப்ஸ் மிஸ்டர் ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் அண்ட் ஹானரபிள் மிஸ்ஸஸ் ஜஸ்டிஸ் ஹர் லார்ட்ஷிப் ஆர்என் மஞ்சுளா அவர்களுடைய பெஞ்சில் அந்த ரிட் பெட்டிஷன் வந்திருக்கு. அவர் கிளீனாக நம்ம சுப்ரீம் கோர்ட் 2-3 ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சைட் பண்ணி இது வந்து மெயின்டெனபிள் கிடையாது இப்போ ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. நான் படித்து சொன்னேன். அந்த மாதிரி ட்ராபேக்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ 226 தான் வந்து PIL ஃபைல் பண்ணியிருக்காங்க, ரிட் ஆஃப் மேண்டமஸ். 226 வந்து ஃபைனல் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு கிரிமினல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கு வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்னா இதை நம்ம மறுபடியும் ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஆனால் பொதுநல வழக்கா போட்டால் தான் அதில் 226 மேலோட்டு ஆகும். இந்த வழக்கிலேருந்து தெரிய வருகிறது, இதுவரையும் இல்லை. அதனால் இந்த மாதிரி குழப்பங்கள், இந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கு பிறப்பித்த உத்தரவில் நிறைய இருக்குது. நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் வருது. 482 சிஆர்பிஸை நார்மலாக வந்து ஒரு வெப்பனாக டு டைரக்ட் தி போலீஸ் டு ஃபைல் த ஃபைனல் ரிப்போர்ட் அண்டர் 173(1) ஆஃப் சிஆர்பிசி நார்மலாக சொல்லுவோம். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, SP வேலுமணி மேலே எந்த விதமான முகாந்திரம் இல்லைன்னு முந்தைய கவர்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ நார்மலாக அவங்க எங்கே போகணும்னா 173(8) தான் வந்து ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனுக்கு போகணும். ஆனால் PILக்கு வராங்க. இது ஒரு கான்ட்ராவர்சி. மறுபடியும் அவர் ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் மிஸ்டர் அமித்ஷாவையே சிபிஐயில் ஒரு வழக்கில் அரெஸ்ட் பண்ணவர் தான் இப்போ DVACயோடைய டைரக்டராக இருக்காருன்னு தெரிய வருகிறது. மிஸ்டர் கந்தசாமி IPS நினைக்கிறேன், சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன்.
இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இம்மீடியட்டாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி ரைடெல்லாம் நடத்துகிறார். அது இன்வெஸ்டிகேஷனில் இருக்கு. இப்போ என்ன கொஷின்ஸ்ன்னா, ஊழல் தடுப்பு விங்கு டிவிஏசியில் கேசஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, ஏன் அவங்க அரெஸ்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள் மத்தியில், நம்ம பிரதர் அட்வொகேட்ஸ், யங்கர் அட்வொகேட்ஸ் மத்தியில் பெரிய ஒரு சாதாரண ஒரு 294B 323 ஃபைனான்சியல் ஸ்பாட் ஒன்று சண்டை அப்படின்னா உடனே நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடுறீங்க. இவ்வளோ பெரிய நாட்டுடைய என்ன எக்கனாமிக் அஃபென்சஸ் ஒரு முகாந்திரத்தோடு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. இது கேன்சர் அப்படின்னு நம்ம ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் சொல்லி நேஷனுடைய எக்கனாமிக் வெல்த்தையே டிட்டோரேட் பண்ணுற வழக்குகள். நீங்கள் ஏன் அரெஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்னா, பொதுவாக அவங்க ட்ராப் பண்ணுற கேசஸை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போ எஸ்பி வேலுமணி மாதிரி அமைச்சர்கள் முன்னாள் விவிஐபி மேலே ஃபைல் பண்ணுற ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் என்கொயரி பண்ணுவாங்க, ரைட் பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் பண்ணியில் இருக்கவனா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது காலங்காலமாக நடந்து கொண்டு வருகின்றது. டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அப்படின்னு கேட்டார். அது ஒரு புதிரான விஷயம்தான். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மற்ற வழக்குகளை கையாளுற மாதிரி அரெஸ்ட் அப்படிங்கிறது மேண்டேட்டரியாக இருக்கணும். அனிஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்க. இப்போ ஸ்டேட் ஆஃப் பீகார் 7 வருஷங்களுக்கு குறைவான தண்டனை இருக்கின்ற அந்த குற்றங்கள் அஃபென்சஸ் வாரண்டிங் த பனிஷ்மெண்ட் ஆஃப் 7 years பிலோ அப்படின்னா அரெஸ்ட்மெண்ட் நாட் மேண்டேட்டரிங்கிறது ஜட்ஜ்மெண்ட். ஆனால் அதை எல்லா ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணுறோம், நம்ம தமிழ்நாட்டில் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அப்படி ரிமாண்ட் இஸ் நெசசரின்னா அதுக்கு அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் ரீசன் சொல்லணும், ரிமாண்ட் மேஜிஸ்ட்ரேட்டும் இந்த ரீசன் சொல்லணும். இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட் மேலேயே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கலாம், போலீஸ் மேலே எடுக்கலாம்னு அந்த ஆனரபிள் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது அனிஷ்குமார். அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதே இங்கே இல்லை. ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய ஊழல் வழக்கில் அரெஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. எஃப்ஐஆரில் உள்ள அக்யூஸ்ட் அது ஒரு பெரிய வினா. சரி, அடுத்தது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, போன கவர்மெண்ட்டில் விசாரிக்க முகாந்திரமே இல்லைன்னு மூடுருவா பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் முதல்வருக்கு வர்றாரு, ஆலந்தூர் பாரதியும் அறப்பூர் இயக்கம். அவங்களும் அதே டிவிஏசி காவல்துறை தானே. இப்போ காவல்துறை முகாந்திரம் இருக்குன்னு எஃப்ஐஆர் போடுறாங்க, ரைட் பண்ணுறாங்க. 2 விதமான முடிவு, 2 விதமான டெசிஷன். அப்போ ஆட்சியில் இருக்கும்போது இருக்கிற டிவிஏசியில் ஆட்சியில் இருக்கின்ற மினிஸ்டர்ஸு, எம்எல்ஏ, எம்பிஸு மற்ற மேலே புகார் கொடுத்தா இல்லைன்றுவாங்க. அதே ஆட்சி மாதிரி வேறு கட்சி ஆட்சிக்கு இவங்க எதிர்கட்சியாக போனாங்கன்னா வழக்கை ஃபைல் பண்ணுவாங்க. அப்படிங்கிற நிலைமையை பார்த்தா இது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இதில் இல்லை. ஜஸ்டிஸ் ப்ரிவைல்ஸ் அப்படி நீதி எங்கே தவறு இழைக்கிறது அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லையா? அப்போ டிவிஏசியை எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சி என்ன சொல்கிறதோ அப்படியே டிக்டோ இல்லாமல் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்போ இதே எஸ்பி வேலுமணி மேலே இந்த ஊழல் வழக்கு டெண்டர் வழக்கு முகாந்திரம் இல்லைன்னு முடிவு கொண்டு வந்தாங்கல்ல, அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கலை? இதுவும் ஒரு பெரிய வினா. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஸ்பி வேலுமணி வீட்டிலேருந்தும் ஃப்ரெண்ட்ஸு வீட்டிலேருந்தும் வடவள்ளி அவங்க மற்ற அவர்களுடைய கட்சிக்காரர்கள் வீட்டிலேருந்தும் கேடர்ஸ்லேருந்து நிறைய ரெக்கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது ஆர்டிஐயில் தான் கேட்கணும். கேட்டால் இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்லேருந்து நாங்கள் சொல்ல முடியாது அப்படிம்பாங்க இல்லையா?
ஸோ இந்த வழக்கு விசாரணையில் உண்மையிலேயே அவர் வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்துருந்தாருன்னா அவர் மேலே வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லேயும் சில ஐபிசி செக்ஷன்லேயும் ப்ரொசீட் பண்ணி விசாரணையை வந்து துரிதப்படுத்தி முடித்து குற்றப்பத்திரிகையை வந்து அந்த சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணும். அதுக்கப்புறம் அவருக்கு சம்மன் போகும். சம்மன்லாம் அப்பீர் ஆகணும். அப்போ தான் அவர் வந்து பெயில் அப்படிங்கிற அந்த கொஷின் வந்து அவருக்கு ரைஸ் ஆகும். 439 அவர் போகும் சிஆர்பிசி. இல்லை இதில் எதுவுமே இல்லை, நாங்கள் விசாரணை நடத்தணும், ரெக்கவர் பண்ணோம், கணக்கெல்லாம் காமிச்சிட்டாரு, இதெல்லாம் வருமானத்துக்குள்ள சொத்துக்கள்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா அவங்க இந்த இதை வந்து ஆர்சிஎஸ்ஓ எஃப்ஏடியு எம்எஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி யார் புகார்தாரோ இன்ஃபர்மெண்ட்டும் அவங்களுக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்துருவாங்க. அவங்க அதில் அக்ரீவ் ஆனாங்கன்னா ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டு 173(8) சேலஞ்ச் பண்ண வேண்டியது. இப்போ எஸ்பி வேலுமணியும் வந்து எஃப்ஐஆரையும் காஷி கொண்டு வரலாம். சார்ஜ் ஷீட் போட்டால் அவர் டிஸ்சார்ஜ் பெட்டிஷனும் போடலாம் அந்த நீதிமன்றத்திலேயே. சார்ஜ் ஷீட்டையும் காஷ் பண்ண ஹைகோர்ட்டுக்கு கொண்டு வரலாம். அவருக்கு எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவருக்கு இருக்குது. ஸோ இதான் வந்து திஸ் இஸ் தி ஃபேக்ட் லீகல் பொசிஷன், செட்டில்டு லீகல் பொசிஷன் ஆஃப் எஸ்பி வேலுமணி கேஸ். எனவே டிவிஏசிக்கு இந்த வழக்கை எக்ஸ்படைட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி இன் அக்கார்டன்ஸ் வித் லா ஆன் மெரிட்ஸு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யுங்கள் அப்படின்னு தான் ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவை பிறப்பித்திருக்க முடிய நீங்கள் பர்டிகுலராக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு பிறப்பித்திருக்க முடியாது என்பது என்னை போன்ற உச்சநீதிமன்ற வழக்கறிஞருடைய கன்சிடர்டு வியூவாக இருக்கிறது.